Hello everyone, welcome to Stephen's Wallet. நான் உங்க ஸ்டீஃபன். பெனி ஸ்டாக்ஸ்னா என்ன? ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்துட்டு அண்டர் ரேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஃபீல் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு அதை பெனி ஸ்டாக்ஸா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ஷேரை வந்துட்டு நீங்க வந்துட்டு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ இல்ல 50 பைசா ஒரு ரூபாயில இருந்து கூட ஷேர்ஸோட பிரைஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 100 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு பாக்குறீங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்துட்டு உண்மையிலே இதோட பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஃபியூச்சர்ல இதோட பிரைஸ் வந்து ரொம்ப ஹையா போறதுக்கு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குறைஞ்ச பணத்துல வந்துட்டு நீங்க வாங்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்க அதிகபட்சம் எவ்வளவு போலாம்னா ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் 100 ரூபாய் வரைக்கும் போகலாம். அப்ப இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதை வந்துட்டு அண்டர் ரேட்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நல்ல ரேட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பி என்ன பண்றீங்கன்னா, ஓகே நல்லா இருக்கு, இந்த நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை பெனி ஸ்டாக்ஸா கன்சிடர் பண்ணி அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா பெனி ஸ்டாக்ஸ்ன்றது ஒரு லாட்டரி மாதிரி தான். நீங்க குறைஞ்ச தொகையில வந்துட்டு ஷேர்ஸ் கிடைக்கிறப்ப நிறைய ஷேர்ஸா வாங்கி வச்சுக்கிறீங்க. ஃபியூச்சர்ல உங்களால அதோட ரேட் அதிகமா போச்சுன்னா எப்படி உங்களுக்கு லாட்டரி அடிச்சதுன்னா பெரிய அளவுல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு அதுல ஏற்படக்கூடிய லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ரொம்பவே சிறிய அளவுல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய் ரேட்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸை நான் பாக்குறேன். அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பாக்குறப்ப உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்றேன்னா, எனக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குன்றப்ப நான் ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், என்னால 100 ஷேர்ஸ் வாங்க முடியும். ஒரு 10,000 ரூபாய் வந்துட்டு ஒரு 1000 ஷேர்ஸ் என்னால வாங்கி வச்சுக்க முடியும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், டிஃப்ரெண்டா 10 ரூபாய் 15 ரூபாய் இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரேட்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே என்ன பண்றேன்னா ஒரு 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்கி வச்சுக்கிறேன். டிஃப்ரெண்டா நிறைய பெனி ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல வேற வேற கம்பெனில ஃபியூச்சர்ல அந்த கம்பெனிஸ் வந்துட்டு ஹிட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல என்கிட்ட நிறைய ஷேர்ஸ் இருக்கும். அது வந்துட்டு 10 ரூபாயில இருந்து 30 ரூபா 40 ரூபா போகுது, 50 ரூபா போகுது, இல்ல 100 ரூபா போகுது அப்படின்ற பட்சத்துல என்னோட ப்ராஃபிட் அளவுன்றது பாத்தீங்கன்னா 200%, 300%, 500% சொல்லிட்டு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. விழுந்தாலும் நமக்கு வந்துட்டு என்ன ஆகும், இந்த 10,000 20,000 இருந்து ஒரு 2,000 3,000 5,000 அதிகபட்சம் எவ்வளவு லாஸே வந்துட்டு நமக்கு 10,000 20,000 தான் இருக்கும். மொத்தமா உங்களுக்கு ஜீரோவே ஆகக்கூட இங்க லாஸ்ன்றது கம்மியா தான் இருக்கும். இந்த தொகை வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும், அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல பெனி ஸ்டாக்ஸ்க்காக ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஒதுக்கலாம். 1 லட்சம் ரூபாய் ஷேர் மார்க்கெட்டை கொண்டு போறவங்க ஒரு பெனி ஸ்டாக்ஸ்க்காக ஒரு 5,000 10,000 ஒதுக்கலாம். இதுவே 10,000 கொண்டு போறவங்க என்ன பண்ணலாம், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்துட்டு பெனி ஸ்டாக்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். இல்ல நான் மொத்தமா ஷேர் மார்க்கெட் குள்ள கொண்டு போறதே 1000 ரூபாய் தான், நான் வந்துட்டு மாசம் 1000 ரூபாய்க்கு தான் இது பண்ணுவேன். அதுல பிரிச்சு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகாம நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஷேர்ஸ்ல தான் வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ற ஆளு. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் போக மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வந்துட்டு பெனி ஸ்டாக்ஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். அப்ப பாத்துக்கோங்க, நீங்க எவ்வளவு இது பண்ணாலும் சரி ஒரு 5% ஒரு 10% உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பெனி ஸ்டாக்ஸுக்கு ஒதுக்கலாம். கண்டிப்பா ஒதுக்குங்க, நான் போஸ்ட் பண்ணல. ஆனா ஒதுக்குறது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா மற்ற ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நல்ல பெரிய ஷேர்ஸ், நல்ல பெரிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்துட்டு க்ரோ ஆகும். பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு 30% 40% தான் ப்ராஃபிட் வந்து ஜென்யூனா உங்களுக்கு தந்துட்டு, அதாவது தொடர் லாபத்தை வந்துட்டு ஜென்யூனா தந்துகிட்டே போகும் லாங் டேர்ம்ல. ஆனா பெனி ஸ்டாக்ஸ்ன்றது வந்துட்டு டக்குன்னு எப்ப வேணா உங்களுக்கு லாட்டரி அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200% 300% ஏன் 1000% வரைக்கும் கூட ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு, அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, பட் வந்துட்டு அண்டர் ரேட்டட் ஸ்டாக்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு நீங்க அதை பெனி ஸ்டாக்கா வந்துட்டு கன்சிடர் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.